என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரே தவிர, எடப்பாடி ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற விஷயத்துல அவர் எதுவும் பேசுறது கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணுங்கிறத விட அவங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட அரசியல் நடத்தினாலும் அண்ணாமலை பிஜேபியில் தவிர்க்க முடியாதவர். அதுல யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். இதே அமித்ஷா இங்க வந்து சொல்லியிருக்காரு, அதிமுக மாதிரி ஊழல் நிறைந்த ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து இன்னைக்கு வந்து திமுக மாதிரி ஊழல் நிறைந்த ஒரு கட்சியே கிடையாது அப்படி சொல்லி பேசுறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இவர் எப்பயுமே ஜன்னல் வழியா பாக்குறது இல்ல, கண்ணாடியை பார்த்துக்கிட்டே பேசுறாரு ஒரு சந்தேகம். எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இருக்க முடியும், அவர் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது, இந்த கம்பாரிசன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஒரு பெரிய கொடையாளி, ரொம்ப பெரிய கொடையாளி, அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அவருக்கு அரசியல் ஞானம் கிடையாது, அவருக்கு வந்து சமுதாய புரிதல் கிடையாது, அவருக்கு வந்து யாரும் பட்டினியா கிடக்கிறத பார்த்தா பதறுவாரு. இன்னைக்கு விஜய் வந்து சதக் சதக்குன்னு கத்தியால குத்திட்டு போற மாதிரி எல்லாம் படத்துல வேஷம் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் அது மாதிரி எடுக்கவே மாட்டாரு. அப்ப டிஎம்கே வந்து நாங்க வந்து இத மாதிரி புனிதமான கட்சி உலகத்தில் இல்லைன்னு நாங்க சொல்லல. டிஎம்கே மந்திரிகிட்டே வந்து பேச செய்யறோம், நீங்க மந்திரியாகி உட்காந்துட்டீங்க அதனால எதுவும் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் நான். எந்த கொம்பனாலையும் ஏடிஎம்கே அசைச்சு பார்க்க முடியாது. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். ஒரு காலத்துல ஊர்ந்து போய் ஆட்சியை பிடிச்சார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மிகவும் தரக்குறைவாக எடப்பாடியை பேசியவர் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஊர்ந்து போய் பேசுற மாதிரி ஒரு பேச்ச அவரே பாஜகவுடைய பிரச்சார மேடையில பேசியிருக்கிறாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எப்படி இதை எடுத்துக்கிறது? ஒரு சமூக பாசமா, இல்ல பாஜகவுல நம்ம டோட்டலா ஓரங்கட்டிட்டோம், சாட்சிக்காரன் கால்ல விடுறதை விட சண்டைக்காரன் கால்ல விடுறது பெட்டரு, இங்க ஏதாவது பதவிக்கு அடி போடலாம் அப்படிங்கிற ரீதியிலான ஒரு பேச்சா? இதை எப்படி பாக்க? அதாவது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில இன்னும் நெருக்கமான உறவு ஏற்படல, சௌஜன்யமான உறவு வந்து ஏற்படல அந்த கூட்டணியில. ரெண்டு பேருமே அவங்கவுங்க பாயிண்ட்ல தான் தெளிவா நிக்கிறாங்க. முதல்ல அவர் கூட்டணிக்கு கூப்பிடுற நேரத்துல அமித்ஷா வந்து சொன்னாரு, என்டிஏ வந்து இங்க வந்து ஏடிஎம்கே தான் தலைமை தாங்கும் என்டிஏக்கு. அப்புறம் இவர் பேரையும் சொல்லி சொன்னார், இவர் முதலமைச்சர் ஆவார்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிட்டாரு, என்டிஏ தலைமையில வந்து ஏடிஎம்கேல இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அது இவர் பேரை சொல்லலை. இப்படி சொல்லிக்கிட்டே போக போக இவருக்கு வந்து இது வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு இபிஎஸ்க்கு. அவர் வந்து சொன்னாரு, எந்த கொம்பனாலையும் ஏடிஎம்கே அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு. அவர் அது திமுகவை நோக்கி வீசப்பட்ட அம்புன்னு சொல்லி மற்றவங்க நினைச்சுக்கிடட்டும், ஆனா நான் வீசுறது பிஜேபிக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அதை மழுப்புனாரு நயினார் வந்து. இல்லை, எங்களை பத்தியில அவர் ஒன்றும் சொல்ல, டிஎம்கே தான் பேசியிருக்காருனாரு. அடுத்து வந்து தொடர்ந்து வந்து இதே மாதிரியே பிஜேபி மாநில தலைமை, தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி காரங்க எல்லாரும் அமித்ஷா சொல்றதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, அதனால அமித்ஷாவே சொல்லிட்டாரு, என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும், என்டிஏல இருந்து ஒருத்தர் ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தரை என்டிஏ வந்து நியமிக்கும் சீஃப் மினிஸ்டரா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு வெளியில. இது எல்லாமே என்னன்னா அவங்களுடைய உட்கிடக்கைய அவங்க வந்து வெளியிலையும் பட்டவர்த்தவங்க சொல்லி அதையும் ஸ்டெபிலைஸ் ஆக்க பாக்குறாங்க. அப்ப இவரும் அதே மாதிரி தன்னுடைய உட்கிடக்கையை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வெளியில சொல்லிட்டாரு, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருந்தார். இப்படி போய்கிட்டு இருந்தபோது திருநெல்வேலியில மறுபடியும் வந்து அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு, என்டிஏ தலைமையில் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. இப்போ பிஜேபி வந்து தே ஆர் பிளேயிங் ஆல் கேம்ஸ் அட் த சேம் டைம். அவங்களுக்கு வந்து நோக்கம் என்ன, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணுங்கிறத விட அவங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ தாங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிற பேராசையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் 2026 ஒருபோதும் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. 10 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். அப்ப எங்க இருந்து அவங்க வந்து 117 சீட்டு பிடிக்க போறாங்க? அது நடக்காத காரியம். அப்போ பண்ண வேண்டியது என்ன, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும். அப்போ அதுக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து ஏடிஎம்கே நம்மளும் சேர்ந்து இருக்கிறது வந்து பலம் இல்லாம போகுமா? அப்படி பலம் இல்லாம போச்சுன்னா நம்முடைய நோக்கம் நிறைவேறாம போகுமா? அப்போ இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடய கூட ஏடிஎம்கே வந்து பிஜேபியுடைய கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இவர் கூட விஜய் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து யோசிக்கலாம். தட் இஸ் பாசிபிள். விஜய் இன்னும் பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. ஆனா பிஜேபி மனசளவுல ரெடியா இருக்கும்.
நமக்கு 10 சீட் கிடைக்கிற பதிலாக 2 சீட் கிடைக்குது, 3 சீட் கிடைக்குது, பரவாயில்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா, இபிஎஸ் விஜய் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா, அது நம்ம ஆட்சி தானே. அதான் ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்திருக்கோம்ல, 30 நாள் உள்ள வச்சா சிஎம்ஏ காலி பண்ணிடுவோன்னு. இதெல்லாம் வச்சு மிரட்டுதல் என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள். அதனால இப்ப நடக்கிறது நிழல் யுத்தம் அல்ல. ஒரு விதத்துல அவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்தா, பிஜேபி சேர்ந்து இருந்தா நாங்க சொல்ற ஆளுதான் சிஎம். சரி, அப்படி கண்டிஷன் நான் சேர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீ இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துக்கோ, சேர்ந்து எப்படியாவது திமுக ஆட்சியை கலைச்சு விட்டுரு. இதுதான் அவங்களுடைய நோக்கம். இபிஎஸ்க்கு அவங்களுடைய நோக்கம் நல்லா புரிஞ்சிருக்கு. ஒரு இதில் அவர் தெளிவா இருக்காரு. பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தினகரனும் திரும்பவும் அதிமுகவுக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் எவ்வளவு தெளிவா இருக்காரோ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாரு. இந்த என்டிஏ தான் சிஎம் நாமினேட் பண்ணும் அப்படிங்கிறதோ, என்டிஏ ஆட்சி தான் அமைக்கப்படும் அப்படிங்கிறதுலையோ அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. இதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இதுல அவர் உறுதி காட்டுவதன் காரணமாக நான் ஏற்கனவே சொன்னபடி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவர்களுடைய முதல் நோக்கம் அல்ல, பிஜேபியுடைய முதல் நோக்கம் அல்ல. பிஜேபியுடைய முதல் நோக்கம் தேர்தலை பொறுத்த மட்டில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்போ அவங்களுடைய சமூக பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அது முதல் நோக்கம் இல்லை. அதனுடைய முதல் நோக்கம் திராவிடம் என்ற சித்தாந்தம் ஒழிய வேண்டும். அப்படி ஒழிகிறதுக்கு திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுறது முதல் படி. அடுத்தபடி திராவிடம் என்ற சித்தாந்தம் மக்கள் மனசுல இருந்து மாத்துறது. இதுதான் அவங்களுடைய நீண்ட கால திட்டம். அதுக்கு தகுந்தபடிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. திமுகவை வேரோட அழிப்போன்னு ஒரு பக்கம் அமித்ஷா பேசுறாரு. என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரே தவிர, எடப்பாடி ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற விஷயத்துல அவர் எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், அவங்க தொடர்ந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசுறாங்க. அமித்ஷா இங்க வந்தா எடப்பாடிய சந்திக்கிறது கூட இல்ல. அந்த கூட்டணி அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பலமுறை அமித்ஷா வந்துட்டாரு. பட் ஆனா எடப்பாடிய நேர்ல சந்திச்சு பேசினதாகவும் எதுவும் நமக்கு தெரியல. அப்போ அமித்ஷா நினைக்கிறது தான் இங்க செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும், அமித்ஷாக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அமித்ஷா சொல்றத வழிமொழியாம இவங்க மாத்தி பேசுறது அப்படிங்கிற ஒரு பேலன்சிங் ஆக்ட் இங்க பண்றாங்களே, அது எதற்காக? யாரை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேலன்சிங் ஆக்ட் நடக்குது. அதனுடைய உள்நோக்கம் என்னன்னு யாரையும் நம்ப வைக்கிறதுக்கு இல்ல, இன்னும் நெகோசியேஷன் பாசிபிலிட்டி இருக்கு, ஓடி போயிடாதீங்கன்னு ஏபிஎஸ் சொல்றதுக்கு. அவர் அமித்ஷா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, நிஜம்தான், நாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், நாங்க சொல்ற ஆளு தான் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை காரணமா வச்சு நீங்க போயிடாதீங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். வெளியில் நாங்க என்ன சொல்லுவோம், எங்க கட்சி தலைவர் சொல்றதா எங்களுடைய கொள்கைன்னு தான் சொல்லுவோம். ஆனா நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இந்த பேச்சு நடக்குது. அண்ணாமலை ஏன் அந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா, நீங்க அண்ணாமலை ரொம்ப ஸ்திரமான கொள்கை உடையவருங்கிற ஒரு நல்ல பேரை அவர் கொடுக்குறீங்க. நான் அப்படி பார்த்ததில்லை. அவர் எப்படி வேணாலும் பேசுவார் அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவர் பேசுறது நீங்க சொல்ற எல்லா காரணங்களுக்காக தான். இவர்கிட்ட அமித்ஷா கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அவர் வெளியில வச்சிடாதீங்க, நான் இந்த பக்கம் இப்படி இருந்தாலும் நீங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருங்க, அவர் உள்ளே வச்சிருப்போம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால காரணமாக இருக்கலாம். அப்படி கேட்டுக்கொண்ட போது இவரும் சொல்லியிருக்கலாம், அண்ணே நீங்க சொல்றதுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சிருக்கேன், நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, எனக்கும் கொஞ்சம் பதவி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கிற மாதிரி இருக்கலாம். எப்படிப்பட்ட அரசியல் நடத்தினாலும் அண்ணாமலை பிஜேபியில் தவிர்க்க முடியாதவர், அதுல யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். அடாவடி அரசியல் நடத்தினாலும் அந்த அடாவடி அரசியலுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. இன்னைக்கு நயினார் அடாவடி அரசியல் நடத்தல. அதனால பேப்பர் படிக்கும் போதே இதுல நான் சமீபத்தில் இதுக்கு தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க இந்த கிராம மக்கள்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, என்ன உப்பு செப்பு இல்லாம இந்த நயினார் சுறுசுறுன்னு ஏதாவது அடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. அந்த சுறுசுறுன்னு அண்ணாமலை அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவர் மேல ஒரு அட்ராக்ஷன், அதன் காரணமாக பிஜேபியை திரும்பி பார்க்கிறது. அதனால அண்ணாமலை தவிர்க்கப்பட முடியாதவர். ஆனால் அண்ணாமலை பிஜேபியில ஒரு குழுமத்தை நேரடியாக எதிர்த்து யுத்தம் புரிந்தவர். அந்த குழுமம் மிக வலிமையான குழுமம். அவர்கள் இவருக்கு எதிராக இருப்பார்கள். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் அவர் எப்படி நீச்சல் அடிச்சு போக பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம சுருக்கமா சொல்றதுன்னா, அவர்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பங்களுக்கு இடையிலும் அந்த குழப்பங்களின் தீர்வை நோக்கி செல்லாமலும் ஏடிஎம்கேயை நம்மளை விட்டுட்டு போக விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் தான் இவைகள் நினைக்கிறேன். விஜயோடைய மாநாடு இப்ப சமீபத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. விஜயோடைய டார்கெட் ஓட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு 18ல இருந்து 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் அதிகம் விஜயை நம்பி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள். அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்து அரசியலோ, இல்ல எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த காலத்துல அப்படிங்கிற பெரிய அரசியல் புரிதல்லாம் இப்போ இருக்கிற அரசியலே அவங்களுக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
சோ எம்ஜிஆர் காலத்து அரசியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நான் எம்ஜிஆர் காலத்து ஆட்சிய அமைப்பேன் அப்படின்னு விஜய் பேசுறாரு. இதற்கு அதிமுகல இருந்து கடுமையான ஒரு எதிர்வினை வந்திருக்கு. நெனச்சவன்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அப்படிங்கிற ஒரு எதிர்வினை வந்திருக்கு. ஆ இன்னொரு பக்கம் பிரேமலதா பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆரா இருந்தாரு. விஜய் வந்து எங்களுக்கு தம்பி தான். ஆனா அதுக்காக நீங்க வந்து விஜயகாந்த அப்ராப்ரியேட் பண்றதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்படிங்கிற ஒரு எதிர்வினை வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எம்ஜிஆருக்கு வந்து பெண்களுடைய ஆதரவு இருந்தது. இன்னைக்கு அத விட பல மடங்கு பெண்களுடைய ஆதரவு வந்து மு.க. ஸ்டாலின் பக்கம் இருக்கிறது. அதனால வாழும் எம்ஜிஆரா வந்து இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சேர்த்து எடப்பாடி சொல்லக்கூடிய பதில், எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் இடத்த யாராலயும் பிடிக்க முடியாது. இந்த கம்பேரிசன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு இன்னைக்கு அரசியல் களத்துல எம்ஜிஆரை சென்ட்ரிக்கா வச்சு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின, அன்னைக்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஆட்சியோட, குறிப்பாக பெண்களுக்கு அவங்க செஞ்சத கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், விஜய் வந்து எம்ஜிஆர் சொல்றது மூலம் இளைய தலைமுறையுடைய வாக்குகள் அவர் குறிவைக்கல. ஏன்னா அவர் நினைக்கிறார் அந்த வாக்குகள் ஏற்கனவே தனக்கு வந்து அஷ்யூர்ட் ஆயிருச்சு. அதனால எம்ஜிஆர் சொல்றது மூலம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறார் அவர் வந்து. அதுக்கு எம்ஜிஆர் சொன்னா பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாரு. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் கூட எம்ஜிஆர் பற்றி தவறா பேசுறதுக்கு பல பேருக்கு தைரியம் கிடையாது. ஆனா ரே கமிஷன் வந்து எரிசரா எவ்வளவு எம்ஜிஆர் வந்து குற்றம் புரிந்தவர்னு சொல்லி கமிஷனுடைய என்கொயரி ரிப்போர்ட் சொல்லுச்சு. அந்த எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் அதனுடைய ஃபர்தர் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னா, வழக்கு பதியப்பட்டு அவர் முதல் குற்றவாளியாக அதில் சேர்க்கப்பட்டிருப்பார். ஜெயலலிதா வந்து வழக்கு பதியப்பட்டு முதல் குற்றவாளியாக கோர்ட்டால், நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர். இதுதான் ஏடிஎம்கே உடைய வரலாறு. அது இவங்க யாரை வந்து பெரியவங்களை கொண்டாடுறாங்களோ அவங்க வந்து நீதி பரிபாலனம் செய்ததில்லை அப்படிங்கிறது வந்து கடைசி தீர்ப்பு நமக்கு நீதிமன்ற தீர்ப்பு தான். அந்த நீதிமன்ற தீர்ப்பு, விசாரணை கமிஷனுடைய முடிவு, இதெல்லாம் எம்ஜிஆருக்கு விரோதமா போச்சு, ஜெயலலிதாவுக்கு விரோதமா போச்சு. எம்ஜிஆர் இருந்த காலத்துல வந்து அவருடைய பல செயல்கள் வந்து உலக அறியப்படாமல் இருந்தன அப்படிங்கிறது நிஜம். எம்ஜிஆர் ஒரு பெரிய கொடையாளி, ரொம்ப பெரிய கொடையாளி. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அவருக்கு அரசியல் ஞானம் கிடையாது. அவருக்கு வந்து சமுதாய புரிதல் கிடையாது. அவருக்கு வந்து யாரும் பட்டினியா கிடக்கிறத பார்த்தா பதறுவாரு. இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. அதை உண்மையிலேயே நம்பினவர் எம்ஜிஆர். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, உடனடியா வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சது அவங்க பட்டினியா இருக்கக்கூடாது, அதனால சாப்பாடு போட்டார். ஆனா இவங்க பட்டினியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அந்த அடிவேரை நம்ம அசைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு சமுதாய புரிதல் கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் புரிதல்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு அரசியல் இது எமர்ஜென்சியை வந்து இந்தியாவுக்கு வந்த விடிவெள்ளின்னு சொல்லி எமர்ஜென்சியை புகழ்ந்தவர். அப்ப இவருக்கு ஜனநாயகத்தை பற்றியோ இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்க முடியும்? ஒண்ணுமே தெரியாம இருந்தவரத்தை எம்ஜிஆர் இருந்தார். அவருக்கு மக்கள் மத்தியில் அபரிதமான சக்தி ஆதரவு இருந்தது. மீடியாவை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு விஜய் வந்து சதக்குன்னு கத்தியால குத்திட்டு போற மாதிரி எல்லாம் படத்துல வேஷம் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் அது மாதிரி எடுக்கவே மாட்டாரு. அப்படி கெட்டவன் வந்து அவன்கிட்ட 3 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் 10 அடி கொடுப்பாரு. முதலடி இவர் கொடுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அவன் திருந்தணும்னு சொல்லி தான் பார்ப்பாரு. கடைசியில் திருந்திட்டானோன்னு அவனை ஏத்துக்குவார். அப்படிப்பட்ட வேடங்களையே போட்டு மக்கள் மனதுல வந்து தான் எல்லா விதத்திலையும் நல்லவன்கிற ஒரு இமேஜை வந்து கொண்டு வந்தார். எம்ஜிஆர்ட்ட பழி வாங்குற மனப்பான்மை உண்டு. அரசியல பழி வாங்குறது சர்வசாதாரணம். அதுக்காக ஒருத்தர் கெட்டவன்னு சொல்ல முடியாது. அரசியல் சதுரங்கத்துல அவர் வந்து அந்த டே டு டே பாலிடிக்ஸ்ல எவ்வளவு சாமர்த்தியமா விளையாடணுமோ அவ்வளவு சாமர்த்தியம் விளையாண்டார். இது எல்லாமே உண்மை. ஆனால் அவருக்கு இருந்த இமேஜை யாராலுமே வந்து அசைச்சு பார்க்க முடியலை அன்னைக்கு தேதிக்கு. இன்னைக்கு உள்ள சமுதாயம் வந்து, இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் வந்து இந்த எமர்ஜென்சியை அவர் சப்போர்ட் பண்ணி பேசினா சொல்லணும். அப்படியா, அப்ப அவருக்கு என்ன அரசியல் தெரிஞ்சுன்னு கேட்பாங்க. அதனால எம்ஜிஆர் இப்ப இவங்க ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் ஒதுக்கித்தானே வச்சிருக்காங்க. அவங்க அம்மா ஆட்சி தானே பேசுறாங்க. ஏன்னா அம்மாவால பலன் அடைந்தார்கள். எம்ஜிஆரால் அவங்க எங்க பலன் அடைஞ்சாங்க? எம்ஜிஆர் காலத்தில் இன்னைக்குள்ள ஆளுங்கள்ல வந்து அரசியல்ல ஒரு முக்கியமான பதவிகள் இருந்ததே இல்லையே. இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ யாருமே இருந்தது இல்லையே. அதனால அவங்களுக்கு வந்து அம்மா தான் முக்கியம். இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து விஜய் தூக்குறாருன்னு அவசர அவசரமா இவங்க ஓடி போறாங்க. எங்களப்பா விட்டுறப்பான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. கே.என். நேரு சொல்றது வந்து உண்மைதான். அதாவது எம்ஜிஆருக்கு பெண்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா இருந்தது. அது காரணம் ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தமா சொல்றேன்னா, பெரும்பாலான பெண்கள் அறியாமையில் இருந்தாங்க. ஏன் அறியாமையில் இருந்தாங்கன்னு நான் சொல்றேன்னா, மதுவிலக்க முதல்ல தளர்த்துனது வந்து கலைஞர். தளர்த்துனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அதை ஒரு பெரிய ஒரு ஆயுதமா கையில் எடுத்தார். இதனால பெண்கள் வந்து ரொம்ப சீரழிகிறாங்க. இந்த மதுவிலக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப நாசமாக்குதுலாம் பேச போய் தேர்தலில் தோத்த உடனே
கலைஞர் வந்து மறுபடியும் மதுவிலக்கை கொண்டு வந்தார். இது அப்படி மறுபடியும் மதுவிலக்கை கலைஞர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மதுவிலக்கை மறுபடியும் தளர்த்தி சாராயத்தை ஆறா ஓட விட்டது எம்ஜிஆர் தான். அவருடைய ஆட்சி காலத்துல மதுவிலக்கை தளர்த்தினாரு. இது பல பேருக்கு தெரியாது. இதுதான் உண்மை, கடந்த கால வரலாறு. அப்ப எம்ஜிஆர் வந்து இவங்க ஏழை மக்களுடைய, ஏழை தாய்மாருடைய கண்ணீரை வந்து அவர் துடைக்கல. மறுபடியும் மதுவிலக்கை வந்து தளர்த்தது மூலம், மதுவை கொண்டு வந்தது மூலம் அவங்களுடைய கண்ணீரை இன்னும் ஆறாக பெருகி ஓட விட்டார். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்கறதாகட்டும், பேருந்துகள்ல வந்து பெண்களுக்கு வந்து இலவசமா பயணம் பண்றதுக்கு வந்து அனுமதிக்கிறதாகட்டும், இதெல்லாம் பெண்கள் மத்தியில வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னைக்கு நான் கும்பகோணத்தில் இருக்கேன். இதுல தஞ்சாவூர்ல வந்து நேற்று நான் பேசிட்டு இருந்தபோது அவங்க சொன்னாங்க, இல்ல கிராமப்புறத்துல எல்லாம் பெண்கள் வந்து நினைக்கிறாங்க, இவர் தானே நமக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு, பஸ்ல எல்லாம் இவர் தானே, அந்த நன்றி இருக்குங்க, அந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலின் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து தாய்மார்களுடைய ஆதரவை பெற்றிருந்தாரோ, இன்னைக்கு வந்து அந்த ஆதரவை பெற்றிருக்கிறது வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு நேரு சொல்றது வந்து ஏத்துக்கலாம். இன்னைக்கு எம்ஜிஆர் ஸ்டாலின் தான் அவர் சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. அப்ப எம்ஜிஆர் ஸ்டாலின் தான், எம்ஜிஆருடைய எல்லா குணத்தையும் ஸ்டாலின் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அதெல்லாம் தேவையில்லை. எம்ஜிஆர் என்பது ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தின் பலனை அடைவதற்கு நிறைய பேர் முயற்சி செய்கிறார்கள். விஜய் முயற்சி பண்றாரு, ஏடிஎம்கே வந்து முயற்சி பண்றாங்க, இது மாதிரி எல்லாரும் முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். கரண்ட் அரசியல் சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா, விஜயாக இருக்கட்டும், இல்ல இபிஎஸ் ஆக இருக்கட்டும், ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இந்த நியர் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா, இன்னும் கூட்டணியில் சேராத கட்சிகளும் வந்து தங்களுடைய விருப்பத்தையோ, இல்ல தங்களுடைய எண்ணத்தையோ வெளிப்படுத்தாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். ஆனா, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மாசா மாசம் தமிழ்நாட்டுக்கு வராரு. வரும்பொழுது கூட்டணி கட்சி தலைவர் என்டிஏ உடைய லோக்கல் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடியை அவர் சந்திக்கவும் மாட்டேங்கிறாரு. எடப்பாடியுடைய பெயரையும் வந்து அவர் மேடையில வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பிளான் வச்சுக்கிட்டு அவர் வராரு? வேற ஏதாவது கணக்கு வந்து பாஜக போடுதா? ஏன்னா தொடர்ந்து உள்துறை அமைச்சர் மாசா மாசம் இங்க வர்றாருன்னா, அதற்கு பின்னால ஒரு வலுவான காரணம் இல்லாம அவங்க ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சோ வேற ஏதாவது ஒரு பிளான் பின்னணியில நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இடி ஒரு திமுக அமைச்சர் மேல வந்து ஒரு வழக்கு போடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாசம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் டிஎம்கேடைய இமேஜை உடைக்கணும். ஆனா டிஎம்கேயோட இமேஜை உடைக்கிறதுக்கு இடியை பயன்படுத்துறது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இடி வந்து ஆரம்பிச்ச கேஸ்ல 1% கூட கோர்ட்டு கன்விக்ஷன்ல முடியல. அதே மத்திய அரசே பார்லிமெண்ட்ல வந்து எழுத்துப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. 5000 சொச்சம் கேஸ் ஆரம்பிச்சாங்க, 38 கேஸ் தான் கன்விக்ஷன்ல முடிஞ்சிருக்குன்னா, அப்ப மீதி எல்லாம் என்ன? முதல்ல ஜனங்களுக்கு இது தெரியாது. செந்தில் பாலாஜியோ அல்லது வேறு எந்த பெரிய கற்போ எந்த ஒரு அமைச்சரா இருக்கட்டும், அந்த அமைச்சர் வந்து குற்றம் செய்தாரா, குற்றம் செய்யவில்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு. வழக்கு தொடரும், நீதிமன்றத்துல சாட்சியங்களை கொண்டு போய் வைக்கணும். இவங்க தான் நீதிமன்றத்துக்கே போறது இல்லையே. சும்மா ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டு அப்புறம் ஒதுங்கிக்கிறாங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவருடைய நோக்கம் வந்து டிஎம்கே உடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும். இப்ப டிஎம்கேல தவறு இல்லாம இருக்கா? தவறு இல்லாத கட்சி ஒரு கட்சியுமே கிடையாது. ஒரு கட்சியுமே கிடையாது. உலகத்திலே கிடையாது. இங்க மட்டும் இல்ல, உலகத்திலே கிடையாது. தனாக்கான்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஜப்பான்ல இருந்தார். ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு அவர் பதவி விலகி ஓடி போனார். ஜப்பான் மாதிரி ஒரு நாட்டுல, அவ்வளவு பொருளாதாரம் வசதி மிக்க ஒரு நாட்டுல எதுக்கு ஊழல் செய்யணும்? அது காரணம் உலகியல் அமைப்பு. எவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்க எங்க இருந்தாலும் ஊழல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளிலும் ஊழல் செய்வர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இப்ப எது நமக்கு முக்கியம்னா, நீ ஊழல் செஞ்சிருக்கன்னு சத்தம் போட்டு ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து குற்றம் சாட்டுற அளவுக்கு அந்த கட்சியில வந்து ஜனநாயகம் இருக்கணும். அந்த கட்சி அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கவனிக்கக்கூடிய கட்சியா இருக்கணும். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதையும் தவிர நம்ம சொன்ன குற்றச்சாட்டுகளை அவங்க பரிசீலிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறவங்களா இருக்கணும். நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள தூக்கி எறிவோம் நம்ம அடுத்த தேர்தலில் அப்படிங்கிற அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு ஆம் ஆத்மி அது மாதிரி இருந்தது, சந்தேகமே இல்லை. ஆம் ஆத்மி கட்சி வந்து அது மாதிரி தான் இருந்தது. சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் அப்படி இருந்தார். இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியாது. திமுக ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு ஜனநாயக கட்சி. இதுல நம்ம திமுக மேல 1000 குற்றச்சாட்டுகள் சொல்லட்டும். எனக்கே இருக்கு குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க தமிழுக்கு எந்த அளவுக்கு தமிழை பயிற்று மொழியா கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரல. அதுல தூங்கிட்டு இருக்காங்க, சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நான் குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்கேன். தமிழையே பேசி பேசி ஆட்சிக்கு வந்த நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இவங்க இதுக்கு வரலாம். இது ரொம்ப நல்லா சொல்லுவார். ஒரு என்னுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சிக்கு 60%, எதிர்கட்சிக்கு 40%. அவங்களுக்கு 60% கொடுத்துடணும்ப்பா, இவங்களுக்கு 40% கொடுத்துடணும். இது நியாயமா சார் நான் கேட்டேன். இது நியாயம் இல்லை.
ஆனா என்னைய தூக்கி விட்டாங்கன்னா அடுத்த வரவன் 90% ஆளுங்கட்சிக்கும் 10% எதிர்கட்சியும் கொடுப்பான். அது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், எதிர்கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதனால என்னைய டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஜனநாயகத்துடைய உண்மையான நிலைமை இன்னைக்கு இதுதான். ஆளுங்கட்சியில் உள்ளவங்களுக்கு சில அனுகூலங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த அளவு இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு திமுக வந்து நீங்க வந்து ஆட்சியை விட்டு அகற்றிட்டீங்கன்னா அடுத்து வர்ற கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க? தமிழை பத்தி கவலைப்படுவாங்களா? பேசுவாங்க. இவங்கள விட அதிகமா பேசுவாங்க. ஆனா தமிழை கொழுந்து கொண்டி புதைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. சிஏஏ வந்து ஆதரிச்சாரு. நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து சிஏஏ ஆதரிச்சாரு. விவசாய சட்டத்தை ஆதரிச்சாரு. இது என்ன நியாயம்? சிஏ ஆதரிச்சு என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட சிஏனால பாதிக்கப்பட மாட்டாங்க. இது என்ன ஒரு இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவர் பேச பேச்சா? தமிழ்நாடு தனி நாடா? தமிழ்நாட்டுல ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னா இந்தியா முழுமைக்கான நிலைமை என்னங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா வந்து 4.5 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனா இந்தியாவின் குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவர்களில் ஒருவராக அவர் பரிணமிச்சிருக்காரு. எப்படி? அவருடைய செயல் மூலம், அவருடைய கொள்கை மூலம். அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே இஸ் த பெஸ்ட் பெட் அப்படின்னு இப்ப என்னைய மாதிரி ஆட்கள். அப்ப டிஎம்கே வந்து நாங்க வந்து இதை மாதிரி புனிதமான கட்சி உலகத்தில் இல்லை நாங்க சொல்லல. டிஎம்கே மந்திரிகிட்டே வந்து பேச செய்யறோம். நீங்க மந்திரியாகி உட்காந்துட்டீங்க அதனால இதெல்லாம் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் நான். அவங்களுக்குலாம் அதுல மேல் சந்தோஷம் இல்லை. என்னைய எந்த கட்சியுமே வந்து பக்கத்துல உட்கார வச்சு பேச மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா போற இடத்துல எல்லாம் அவங்களுடைய குறைகளை பத்தி பேசத்தான் செய்வேன். ஆனால் அதே சமயம் இன்றைக்கு உள்ள கட்சிகள்ல வந்து கட்சி தலைமை வந்து கட்சியில உள்ளவங்கள நிறைய பேர் வந்து குற்றம் உள்ளவர்கள், குறைகள் உள்ளவங்களா இருக்காங்க, ஜாதி மனப்பான்மை உள்ளவங்களா இருக்காங்க. ஆனா கட்சி தலைமை அப்படி இல்லை. ஸ்டாலின் அப்படி இல்லை. ஒரு நரிக்குறவு பெண்ணை வந்து ஒரு இது பேருந்து நடத்துனர் வந்து கொஞ்சம் அவமரியாதையாக பேசினார்னு கேள்விப்பட்ட உடனே அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்திட்டு உடனடியாக அந்த நடத்துனருக்கு வந்து பணி இடைநீக்கம் கொடுத்தாங்க இந்த அரசுல. அப்ப ஹியூமன் டிக்னிட்டிங்கிறத இவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதனால இவங்ககிட்ட உள்ள குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குணம்னு சொல்லுவாங்க. இவங்களோட குணத்தை பாராட்டுற அதே சமயத்துல குற்றத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். குற்றம் இன்னும் குறையணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படி நம்ம கேட்கும் போது அதை கவனிக்கிற கட்சியா எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு தான் நம்ம ஆதரவு இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி என்ன பண்றாங்கன்னு சொல்லி இதே அமித்ஷா இங்க வந்து சொல்லியிருக்காரு, அதிமுக மாதிரி ஊழல் நிறைந்த ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து இன்னைக்கு வந்து திமுக மாதிரி ஊழல் நிறைந்த ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இவர் எப்பயுமே ஜன்னல் வழியா பாக்குறது இல்ல, கண்ணாடியை பார்த்துக்கிட்டே பேசுறாரோ ஒரு சந்தேகம். பிஜேபின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏடிஎம்கே அல்லது டிஎம்கேன்னு சொல்லிக்கிறாரோ. இவங்க பண்ணாத ஊழலா? வியாபம் இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த இது ஊழல் ஏதோ விசாரணைக்கே வர்றதில்ல. வியாபம் ஊழல் வந்து எவ்வளவு பயங்கரமான ஊழல். சிஏஜி வந்து சொன்னாரு 7.5 லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதை பத்தி ஒரு என்கொயரியே இல்லையே. காங்கிரஸ் சமயத்தில் இது மாதிரி சிஏஜி வந்து ஆன்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நாங்க இதுல இருந்தபோது, நிர்வாகத்தில் இருந்தபோது சிஏஜி ரிப்போர்ட் ஒண்ணு வந்ததுன்னா, என்னுடைய துறையில வந்ததுன்னா எனக்கு தூக்கம் இருக்காது. யாரு தப்பு பண்ண, ஏன்னா எங்கிட்ட ரிப்போர்ட் கேட்பாங்க. யாரு தப்பு பண்ணாங்க, எந்த அளவுக்கு தப்பு நடந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சு, எல்லாத்தையும் நாங்க கவர்மெண்ட்டுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணோம். சிஸ்டம் வாஸ் ஒர்க்கிங், சிஸ்டம் வாஸ் இன் பிளேஸ். இன்னைக்கு அது கிடையாது. இந்த பிஜேபிக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், பிஜேபி ஏதாவது குற்றம் சொல்லும் போது என்னுடைய நண்பர்கள் சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் இந்த திமுக ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு பூரண உரிமை இருக்கு. இந்த பிஜேபிக்கு அந்த அருகதையே கிடையாது. இதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு உள்ள நிலைமையில இவர் அடிக்கடி ஏன் வர்றாருன்னா, ஏதாவது பண்ணி டிஎம்கே வந்து கிரெடிபிலிட்டியை காலி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அதுக்காக வர்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. பிரதம மந்திரி வருவார் அடுத்து, நீங்கள் எதிர்பார்க்கலாம். விரைவில் எதிர்பாருங்கள். இரண்டாவது காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வருவார். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.